அந்த மாதிரி வீடுகளுக்கு உள்ளே வரும்போது பாஸ்போர்ட்டு தான் வர முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்போது குறிப்பிட்ட காலங்களில் ஒரு 6-7 மாதத்துக்கு உள்ளே வந்து போன வெளிநபர்கள் யார், அலுவல் சம்பந்தமாக வந்து போனவர்கள் யார், அரசியல்வாதிகள் யார், அல்லது இவர் எங்கெல்லாம் போயிருக்கார், நீதிமன்ற பணி நேரங்கள் போக இவர் பங்கெடுத்து கொண்ட நிகழ்ச்சிகள் எங்கே, வெளியூருக்கு எத்தனை இடத்துக்கு போனார், அப்போ இருக்கின்ற தொலைபேசி அழைப்புகள் இவ்வளோ இருக்குது. அப்புறம் காணொளி காட்சி பதிவுகள், சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த சிசிடிவி கேமராவில் இருக்க டிவி ரெக்கார்டர் இருக்குல்ல, டிவி ரெக்கார்டரில் வந்து 10 நாள் 15 நாள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் ஒட்டுமொத்த பதிவுகள் இருக்கும். அதை தரவிறக்கம் செஞ்சால் யார் யார் வந்து போனாங்கன்றது தெரியும். இவ்வளவும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. கேட்டதில் வந்து அவங்க முக்கியமாக வந்து தொலைபேசியை வந்து அவர் எதுவும் டெலீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த தொலைபேசியை காவல்துறை மூலமாக அல்லது இப்போ வழக்கு பதிவு செய்யாத காரணத்தால் உச்சநீதிமன்றம் வந்து துறை நடவடிக்கை தேவைப்படுது ஒப்படைங்கன்னா ஒப்படைச்சிட்டு போகிறாரு ஒரு சீல் போட்ட கவரில். ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லா ஃபோனையும் சீஸ் பண்ணிடணும், வேலைக்காரங்க ஃபோன் உள்பட, பாதுகாவலுடைய ஃபோன் உள்பட. ஏன்னா இதனுடைய நெட்வொர்க் என்னன்னு நம்ம பார்க்கணும். அந்த நெட்வொர்க் பார்க்கும்போது அது ஜாதி ரீதியாக இருக்கா, அல்லது துறை ரீதியாக இருக்கா, அல்லது மிரட்டி வாங்க சொல்லியிருக்காரா, அவங்கள பயன்படுத்தியிருக்காரா, இப்படி பல விவரங்கள் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் கடந்து உச்சநீதிமன்றம் வந்து இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் அவருக்கு எந்த விதமான பணிகளையும் ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்த செய்தியின்படி வந்து அவர் அலகாபாத் நீதிமன்றத்திற்கே மீண்டும் மாற்றப்படுகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் சங்கம் ஏற்றுக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்படி பல லஞ்ச குற்றச்சாட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் பல நிகழ்வுகள் வந்து ஏற்கனவே நடந்திருக்கு. நடந்ததில் வந்து முதல்ல இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நீதிபதி மேலே தான் குற்றச்சாட்டுகள் வந்தது. ராமசாமின்னு பேர், வி ராமசாமின்னு பேர். அப்போ பாராளுமன்றத்தில் வந்து அவரை பதவி நீக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் வந்து 2 அவைகளிலும் வந்து பெரும்பாலானோர் கையெழுத்து போட்டு ஒரு நடவடிக்கையை எடுத்தாங்க. எடுக்கும்போது அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே அவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டார்.